எல்லாருக்கும் வணக்கம். குட்டி குட்டி ஸ்டோரிஸாக என்னோடய சேனலில் நிறையா பேசியிருக்கேன். எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இனி கொஞ்சம் பெருசாக பேசலான்னு இருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாபிக். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட குருகுலம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதுதான் நம்மளோட முதல் பாடமாகவும் இருந்தது. ஆனால் அதை நாளடைவில் நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ நம்ம பாட புத்தகத்தில் சைவ சித்தாந்தத்துக்கு இடமே கிடையாது. நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம். இதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னா ஒரு நிலையில் பார்த்தோம்னா மொழியை தவிர வேறு எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு பெருசாக உபயோகப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் நம்ம அதை தான் படிக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியமோ அதை பாட புத்தகமாக இன்னமும் நம்ம கொண்டு வரல. அந்த காலத்தில் சைவ சித்தாந்தத்தை தான் பேஸ் பண்ணி பாடமே எடுத்தாங்க. சரி, அப்போ சைவ சித்தாந்தம்னா என்ன? சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு நூலா அப்படின்னா அது ஒரே நூல் கிடையாது, அது ஒரு பாடம். அந்த பாடத்தை பேஸ் பண்ணி நிறைய சித்தர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. திருமூலர் எழுதியிருக்காரு, சித்தியார் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பாட நூலாகவும் சித்தர்கள் எழுதியிருக்காங்க, பாட்டாக எழுதியிருக்காங்க, நாயன்மார்கள் எழுதியிருக்காங்க, ஆழ்வார்கள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின எல்லாமே சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பாட நூலை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேவார பாடல்கள் அத்தனையுமே சைவ சித்தாந்தத்தை குறிக்கிற பாடல்கள் தான். சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு மெயின் கோர்ஸ் மாதிரி. அதில் இருந்து பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு கலவையாக கலந்து தேவாரத்தில் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னா எதை சொல்லுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி, அது ஆன்மா அப்படிங்கிற ஒரு பொருளோட சேர்ந்து உயிர் அப்படிங்கிற ஒரு பொருளோட கலந்து இந்த பிரபஞ்சத்தில் எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழுது, எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது, இந்த உயிர் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு கோர்வையாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சைவ சித்தாந்தம். சித்து அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். சித்து அப்படின்னா அறிவு, அந்தம் அப்படின்னா முடிவுரை, ஒரு கம்ப்ளீட்டான ஃபைனலைஸ் ஆன ஒரு ஃபுல்லாக காம்பேக்டாக எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறதுக்கு சித்தாந்தம் அப்படிங்கிறது அர்த்தம். சித்தாந்தம்னா நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. சித்துனா அறிவு, அந்தம் அப்படின்னா அது ஒரு முடிவுரை அப்படின்னு. இதுதான் ஃபைனலைஸ்டு, இதுக்கு மேலே எந்த உண்மையும் கிடையாது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி சித்தாந்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னா சிவனை பற்றி இருக்கும். அதில் சிவன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நடராஜர் கிடையாது. சிவா அப்படிங்கிற 2 எனர்ஜி இருக்குது. அதில் மாஸ்குலின் எனர்ஜி ஒன்று இருக்குது, ஃபெமினைன் எனர்ஜி ஒன்று இருக்குது. இந்த 2 எனர்ஜியையும் பேஸ் பண்ணி இந்த உலகம் எப்படி இயங்குதோ அதை தான் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிவா அப்படிங்கிற ஒரு 2 எனர்ஜி, அது கூட சேர்ந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கிற உயிர் சக்தி, இந்த 3ம் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு தியரியை
ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பாடம் தான் சைவ சித்தாந்தம். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சாதான் நம்ம அதை செய்வோம். ஒன்றுமே அதில் எந்த நல்லதும் கிடைக்காது, இல்லை எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னா நம்ம அதை செய்யவே மாட்டோம். சரி, இப்போ சைவ சித்தாந்தம் படித்தா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? நம்ம உலகத்தில் எதையோ தேடுறோம். நிறைய பேர் அன்பு தேடுவாங்க, இன்னும் நிறைய பேர் பொருளை தேடுவாங்க, இன்னும் நிறைய பேர் வேலை தேடுவாங்க, இன்னும் எதெல்லாமோ நம்ம தேடுறோம். தேடி அப்புறம் கிடைக்கல, கிடைச்சாலும் வேற கிடைக்கல, ஒன்று கிடைக்குது இன்னொன்று கிடைக்கல, இப்படி நம்ம தேடிக்கிட்டே போகிறோம். இப்போ இந்த தேடல்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் கிடைச்சா கூட நம்ம தேடுறதை விடுறதே இல்லை. நம்மளுக்கு கொஞ்சமாக பொருள் கிடைக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருள் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் பொருள் கிடைக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் நம்மளுக்கு நிம்மதியே இல்லை. இன்னும் கொஞ்சம் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே போகிறோம். இப்போ இந்த தேடல்களுக்கான அர்த்தம் என்ன? உண்மையிலேயே நம்ம பொருளை தான் தேடுறோமா அப்படின்னா, ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொருளை தேடலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிற பதிலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை தோணுதில்ல. இந்த ஆசையை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னா, அந்த ஆசை பொருள் மேலே இருக்கிற ஆசை கிடையாது. அந்த ஆசை என்ன அப்படின்னா, நம்மளை நாமளே உயர்த்திக்கிற ஒரு ஆசை. நான் இன்னும் பெரிய ஆளாகணும், இன்னும் சம்பாதிச்சா நான் இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவேன், இன்னும் பெரிய வீடு கட்டினா இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவேன், இப்படி தானே நம்மளுக்கு தோணுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைச்சா நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கிற ஆசைக்கு எல்லை எது அப்படின்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எல்லை. இப்போ நான் இருக்கேன், ஆனால் என்னை பற்றின உண்மை எனக்கு எதுவுமே தெரியல. இது நான் சொன்னால் எல்லாரும் சிரிப்பீங்க. என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். என்ன தெரியும் நமக்கு? நம்மளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, நமக்கு நம்ம பேர் தெரியும், நம்ம ஊர் தெரியும், நம்ம அம்மா அப்பா தெரியும், நாம் பார்க்குற வேலை தெரியும், நம்ம வாங்குகிற சம்பளம் தெரியும், இன்னும் நிறையா தெரியும். எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியும், பயாலஜி தெரியும், மேக்ஸ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எனக்கு 4-5 மொழி தெரியும். ஆனால் இதெல்லாமே எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுக்கு பதிலா அப்படின்னா இல்லை. என் பேர் நான் வைக்கல, எங்கள் அம்மா அப்பா நான் கொண்டு வரல, என் பிள்ளைங்க நானே உருவாக்கலை. என் பிள்ளைங்களுக்கு எங்கேருந்தோ உயிர் வந்தது, எங்கேருந்தோ உடம்பு வந்தது, எனக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு உடம்பு கிடச்சிது. எங்கள் அம்மா அப்பா எனக்கு அவங்கள நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அப்போது தானாக நடந்தது எல்லாமே, தானாக கிடைச்சது எல்லாமே, இதெல்லாமே என்னோட ஐடென்டிட்டியா? இதெல்லாம் தான் நானா? எங்கள் அம்மா அப்பா நானா? என் பிள்ளைங்க நானா? என் பணம் நானா? என் வீடு நானா? இப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். எதுவுமே நான் இல்லை, எல்லாமே என்னை சார்ந்து இருக்கிற பொருட்கள். நான் இல்லை நான் சம்பாதிச்ச பொருட்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள். இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வெளியில் இருக்கிறதத்தான் நான் நினச்சிக்கிறேன். இந்த பொருள் எல்லாம் நானா அப்படின்னா நான் இல்லை. எங்கள் அம்மா அப்பா நானா இல்லை. என்னோட பணம் நானா அப்படின்னா இல்லை. இந்த உடம்பு நானா அப்படின்னா அதுக்கும் இன்னும் ஃபைனலைஸாக எனக்கு சொல்ல தெரில. அப்படி தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த கேள்வி நம்மளுக்கு எப்போ வரும்? நான் யார், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எப்போ வரும் அப்படின்னா,
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, பணத்தை அனுபவிச்சுட்டு, புகழை அனுபவிச்சுட்டு, பதவி அனுபவிச்சுட்டு, எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு, இன்னும் ஏதாவது இருந்தால் நான் அனுபவிக்கணுமே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும்போது, அப்போ தான் யாராவது எதையாவது வந்து நம்மளுக்கு காதில் ஓதுவாங்க. நீ யாருன்னே உனக்கு தெரியாது, நீ இன்னும் எதை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏளனமாக நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வி விடும். இது ஞானிகள் மூலமாக நம்மளுக்கு வரும், இல்லைன்னா பிச்சைக்காரங்க மூலமாக கூட நம்மளுக்கு வரும். இப்படி ஒரு கேள்வி நம்ம மண்டையில் வந்து உரைக்கும் போது தான் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம யாருன்னு தேடணும்னு தோணும். அது வரைக்கும் நான் அப்படின்னா என்னோட வீடு, என்னோட வண்டி, என்னோட பிள்ளைங்க, என்னோட சொத்து, என்னோட காரு, என்னோட மதிப்பு, என்னோட மரியாதை, இதெல்லாம் தான் நானுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நான் அப்படிங்கிறது இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டது. உண்மையிலேயே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படிங்கிறது யார்? நான் இறந்ததுக்கப்புறம் அந்த காரு, பணம் இதெல்லாமே என் கூட வரப்போகிறதில்ல. அப்போ நான் ஒன்று இருக்கும்ல, அப்போ அந்த நான் யார்? நான் இப்போ நான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேனா இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் நான் இருக்க போகிறேன்னா இல்லையா? அப்போ இருக்கிற நான் யார் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. அதுதான் இந்த கேள்விக்கான அடித்தளம். நான் இந்த உடம்போட இருந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு தெரியுது. இந்த உடம்பை தொலைச்சிட்டேன்னா நான் யாருங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு நான் யாருன்னே தெரியாது அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்பு மூலமாக நான் நினச்சிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் அந்த உடம்போட சேர்ந்து என்னோட வந்து ஒட்டிக்கிட்ட பொருட்கள், பதவிகள், இது எல்லாமே வெளியிலிருந்து நான் எனக்காக கிடைச்சிது. உள்ளே இருக்கிற நான் அப்படிங்கிறது யாரு? நான்ங்கிறது யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உடம்பு இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ தான் இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இந்த உடம்பு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன், இதுவும் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த நான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் ஃபுல்லாக 100% கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது கிடையவே கிடையாது. நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம புத்தி வந்து அந்த மாதிரி இருக்கும், நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணவே விடாது. கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு எப்படி போதிக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம மைண்டை ஒத்துக்க வைக்கும். நான் யார் அப்படிங்கிற கேள்வியை பல வகையாக நமக்கு சொல்லி கொடுக்கும். நீ வந்து இந்த உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லும், நீ இந்த மனம் இல்லை அப்படின்னு சொல்லும். அப்போ நான் இந்த உடம்பும் இல்லை மனமும் இல்லை அப்படின்னா நம்ம யோசிப்போம்ல நான் யாருன்னு. அதுக்கு ஒரு சின்னதாக பதில் கொடுக்கும். சைவ சித்தாந்தத்தில் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த மனம், இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே நீ பண்ணலை, ஒருத்தன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அவனை தேடுவோம். இந்த தேடல் தான் நம்மளோட முதல் ஆதாரம். நம்ம தேடணும். ஏன் தேடணும்? தேடினால்தான் நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அது மேலே போகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைவ சித்தாந்தம் சின்ன சின்ன உண்மையாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அந்த சின்ன சின்ன உண்மைகளையும் நம்மளை தேட வச்சு நம்ம மனசை பக்குவப்படுத்தும். நம்ம மனசு இப்போ எது பின்னாடியோ அலைஞ்சி ஓடுது. பணத்துக்கு பின்னாடி ஓடுது, புகழுக்கு பின்னாடி ஓடுது, எதுக்கெல்லாமோ ஓடுது.
அது எல்லாத்தையும் நான் யார் அப்படின்னு தேடுறதுக்காக ஓட வைக்கும். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நூல் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அது படிக்காமல் அந்த காலத்தில் யாருமே இருந்ததில்லை. அதை படிச்சுட்டு தான் எல்லாருமே பொது நலத்தோட மற்றவங்கள மனுஷங்களாக நினச்சி எல்லார்கிட்டையும் பிரியமாக அன்பாக நடந்திருக்காங்க. அதை படித்தா இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தானாகவே வரும். யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம். இப்போ சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நூல், பெரிய பாடம், அது ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கணுன்னா சின்ன சின்ன பகுதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காணொலியில் நம்ம சின்ன சின்னதாக ஒரு பகுதியாக சைவ சித்தாந்தத்தை பார்க்கலாம்.